நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, உயிர் ஆக்சிஜனேற்றம். உயிரினங்கள் உட்கொள்ளும் உணவானது நொதிக்கப்படுவதால் ஆல்கஹால் உருவாகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஃபெர்மெண்டேஷன் உயிரினங்கள் உட்கொள்ளும் உணவானது நொதிக்கப்படுறதுனால தான் ஆல்கஹால் உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஆல்கஹால்களை நச்சு அதை நீக்கம் செய்ய கல்லீரலானது ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் என்னும் நொதியினை உற்பத்தி செய்யுது நம்மளோட லிவிங் பாடி. விலங்கினங்களில் காணப்படும் நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு ஆக்சிஜனேற்றியா பயன்படுதுன்னு சொல்றாங்க. மேலும் ஏடிஹெச் ஆனது நச்சுத்தன்மையுடைய ஆல்கஹாலை நச்சுத்தன்மையற்ற ஆல்டிகைடுகளாக ஆக்சிஜனேற்றம் அடைய செய்ய வினைவேக மாற்றியாக செயல்படுகிறதுன்னு சொல்றாங்க. எத்தனால NAD+, அதாவது அடினைன் நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்றாங்க. ஏடிஹெச் ஆனது நச்சுத்தன்மையுடைய ஆல்கஹால் நச்சுத்தன்மையற்ற ஆல்டிகைடா மாத்துது. நச்சுத்தன்மையுடைய ஆல்கஹாலை நச்சுத்தன்மையற்ற ஆல்டிகைடா மாத்துதுன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு கிடைக்கிறது எத்தனால் அசிட்டால்டிகைடு அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.